பிரைஸ் தி லார்ட். பொதுவாக நம்ம வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம். ஒவ்வொரு புத்தகமாக ஆதியாகமம், யாத்திராகமம் இப்படி சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம நார்மலாக வைத்திருக்கிற பைபிளில் அந்த அட்டவணைப்படி நம்ம வாசிப்போம். அதிலும் திட்டமிட்டு வேத வசனத்தை வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு 365 நாள், ஒரு வருஷம் அந்த வேதாகமத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிளான் படி வாசிக்கிறவர்கள் இருப்பார்கள். இந்த முறையை நாம் அன்றாடம் செய்கிறோம். ஆனால் அந்த ஆதியாகமம் புத்தகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வரைக்கும் நாம் ஒரு வருடத்திற்கு வாசித்து முடிக்கிற மாதிரி நம்ம அட்டவணையை பயன்படுத்துவோம். எல்லோரும் அந்த அட்டவணையின்படி தான் வேதத்தை வாசிக்கிறோம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் ஆண்டு அடிப்படையிலே வேதத்தை வாசிக்கும்போது, அதாவது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம், அமைப்பு முறைன்னு ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் அது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படித்து படித்து நாம் பழகினவர்கள், நல்லது தான், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் வரலாற்றின் அடிப்படையிலே, அந்த வரலாற்றிலே ஒன்றன் பின் ஒன்றாக என்னென்னலாம் நடந்தது, அதை நம்ம கிரமமாக ஒரு புதிய அட்டவணையோடு நாம் படிக்கும்போது வேதத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதாகமத்திலே நடந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். என்னடா புதுசாக ஒரு மெத்தடை கொண்டு வரோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய வேதாகமம் தான், அனுதினமும் நம்ம வாசிக்கக்கூடிய வேதாகமம் தான். நான் புதுசாக வேதத்தில் இல்லாததெல்லாம் நான் சேர்க்க போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. நம்ம படிக்கக்கூடிய, அனுதினமும் படிக்கக்கூடிய அந்த முறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எந்தெந்த புத்தகம் சரியான முறையிலே வாசிப்பது, கால ஆண்டு அடிப்படையில் எப்படி வாசிப்பது, அதை தான் இந்த நாளில் நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் குறிப்பு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டு, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தையும் எடுத்துக்கோங்க. அப்போது நான் குறிப்பிடுகிற அந்த வேத புத்தகங்கள், அந்த புத்தகம் வரிசை முறைகளை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். அதை நீங்கள் வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்து கொண்டு நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் நீங்கள் வாசிக்க முடியும், தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதை தான் இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம். நீங்கள் இப்போது உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம முதல்ல எந்த புத்தகம் நம்ம பைபிளில் அட்டவணையில் இருக்கிறது என்றால் ஆதியாகமம் தான் முதல் புத்தகம். சரி, ஆதியாகமம் முதல் புத்தகம் என்றாலே நமக்கு நன்றாக ஞாபகம் வரக்கூடிய மனிதர்களும் அங்கே நடந்த நிகழ்வுகளும், அதாவது மெயின் ஆக்டர் அண்டு மெயின் ஆக்ஷன். ஆதியாகமம் புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடிக்கும்போது, அதாவது 1லிருந்து 50 அதிகாரம் வாசித்து முடிச்சிருங்க. அடுத்தது எந்த புத்தகம் படிக்கணும்னா யோபு புஸ்தகத்தை படிங்க. அங்கே உங்களுக்கு நன்றாக தெரியும், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க யோபு புத்தகம். அந்த கிரமத்தின் அடிப்படையிலே, அந்த ஆண்டு வரிசையின் அடிப்படையிலே யோபு புத்தகத்தை படித்து முடித்து விடுவீர்கள். ஆதியாகமம் அடுத்தது யாத்ராம் புத்தகத்தை தானே பிரதர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ரைட்டு தான், அதில் எந்த தப்பு கிடையாது. ஆனால் யோபு எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் அதை நாம் படிக்கலாம். இப்போது ஆதியாகமத்திற்கும் யோபுக்கும் இடையில எவ்வளோ, ஆதியாகமத்திற்கும் யோபுக்கும் இடையில எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது இல்லைங்களா? ஆனால் 2வது புத்தகமாக நான் உங்களை எதை வாசிக்க சொல்லுகிறேன் என்றால் யோபு புத்தகத்தை வாசிங்க. அது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் யாத்ராகமம் புத்தகம் வரீங்க. யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதை நீங்கள் வாசிப்பீங்க. இந்த புத்தகங்களிலே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே முக்கிய மனிதர்கள் யார், மெயின் ஆக்டர்ஸ் அண்ட் மெயின் ஆக்ஷன்.
அதாவது முக்கிய நபர்களும் முக்கிய நிகழ்வுகளும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உபாகமத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த புத்தகம் வாசிப்பீங்க? நம்ம வேதாகமத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், இதுதான் அந்த அடிப்படையில் வருகிறது. இந்த ரூத் புத்தகத்தை நான் வாசித்த பிற்பாடு அடுத்தது எந்த புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சாமுவேலை நீங்கள் வாசிப்பீங்க இல்லைங்களா? அப்படி நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து முடித்திடுங்கள். அடுத்ததாக 2 சாமுவேல் புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து முடித்து விடுங்கள். அடுத்தது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. மீதி உள்ள பகுதியை எங்கே வாசிக்கணும்னுட்டு நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நீங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வாசிக்கணும் அப்படின்னா 1 நாளாகமம் புத்தகத்தை நீங்கள் வாசிங்கள். 1 நாளாகமம் முழுவதையும் வாசித்துடுங்க, அது முழு அதிகாரங்கள். அடுத்தது 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து நிப்பாட்டுங்கள். அதுக்கப்புறம் என்ன வாசிக்கணும் அப்படின்னா சங்கீதம் புத்தகம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த புத்தகத்தை வாசிங்கள். இதை வாசித்துக்கு அப்புறம்தான் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் முதல் அந்த புத்தகம் கடைசி உள்ள அதிகாரம் வரை, அதாவது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அடுத்ததாக என்ன வாசிக்கணும் அப்படின்னா 2 ராஜாக்கள் புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்துடுங்க. 2 ராஜாக்கள் புத்தகம், இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தை வாசித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எங்கே வரணும்னா 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனுடைய சம்பவங்கள், முக்கிய மனிதர்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த 2 நாளாகமத்தை முடித்த பிற்பாடு எந்த வசனம் வாசிக்கணும், அதாவது எந்த அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னா, இப்போ தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வந்துடுவோம். அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உபதியா புத்தகத்தை வாசிக்கணும், யோவேல் புத்தகத்தை வாசிக்கணும், யோனாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கணும், ஆமோஸ் புத்தகத்தை வாசிக்கணும், ஓசியா புத்தகத்தை வாசிக்கணும். அடுத்தது ஏசாயா, மீகா, நாகும், செப்பனியா, எரேமியா, ஆபக்குக், புலம்பலின் புத்தகம். இதை தான் நீங்கள் இந்த வரிசையில் படித்து பாருங்கள். இந்த வரலாற்று அடிப்படையிலையும் இருக்கும், அந்த ஆண்டுகளின் அடிப்படையிலையும் அமைந்திருக்கும். அடுத்தது புலம்பலுக்கு அப்புறம் என்ன வாசிக்கணும் அப்படின்னா தானியேல் புத்தகத்தை வாசிங்க. தானியேல் புத்தகத்தை வாசித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க அப்படின்னா எரேமியா புத்தகத்தை வாசிங்க. ஏன் அதை வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். அதுதான் அங்கே நடக்கக்கூடிய சம்பவம். இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? பாபிலோனிலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள் இல்லைங்களா? அப்படி வரும்போது அதுக்கப்புறம் எந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்னா எரேமியாக்கு அப்புறம் எஸ்ரா புத்தகத்தையும், அதுக்கப்புறம் எஸ்தர் புத்தகத்தையும், அதுக்கப்புறம் நெகேமியாவின் புத்தகத்தையும் நம்ம வாசிக்கணும். அதுக்கப்புறம் ஆகாய் புத்தகத்தை வாசிங்க, சகரியா புத்தகத்தை வாசிங்க, மல்கியா புத்தகத்தை வாசிங்க. ஏன் அப்படின்னா பாபிலோனிலிருந்து விடுதலை பெற்று வந்தவர்கள் யூதா தேசத்துக்கு வந்து விடுகிறார்கள்.
அங்கே என்ன செய்கிறார்கள், அது என்ன வரலாற்று சம்பவம்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்க முடியும். சரி, இது பழைய ஏற்பாட்டினுடைய நிலை. அப்போ புதிய ஏற்பாட்டை எப்படி வாசிக்கணும்? எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது இல்லைங்களா? இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து அவர் பரலோகம் செல்லும் வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த 4 புத்தகத்தை நம்ம என்னதான் மாறி மாறி வாசித்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த 4 புத்தகத்திலே அடங்கியிருக்கு. அது எல்லாமே வரிசையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ மத்தேயு ஒரு வருஷம் கேப்பை எழுதாமல் விட்டுடுவார். அதாவது அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதுறாருன்னு சொல்லி எழுதலை, ஒரு வருஷம் கேப்பு அங்கே ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 புத்தகம் இருக்கு இல்லைங்களா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்திலும் கர்த்தருடைய வாழ்க்கை வரலாறு, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்கு. இதெல்லாம் வரிசையாக தான் நம்ம வாசிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, அங்கங்கே மாறி மாறி தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் கட்டாயம் இந்த 4 புத்தகத்தை எப்படி வாசிப்பது, அது சரி. இந்த 4 புத்தகத்துக்கு அப்புறம் என்ன வாசிக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் தான் சபையினுடைய ஆரம்ப கால துவக்க நிலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபையினுடைய வளர்ச்சி எப்படி அடைகிறது என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். இதில் பேதுரு, பவுல் மற்றும் ஸ்தேவான் இப்படிப்பட்ட முக்கிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. நடந்த சம்பவங்கள் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலர் புத்தகம் முடித்த பிற்பாடு ஆண்டு வரிசையின் அடிப்படையில் நம்ம படிக்கணும்னா, அதாவது ஆண்டுகளில் அடிப்படையிலே அப்படின்னா யாக்கோபு புத்தகத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் கலாத்தியர் புத்தகத்தை வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை வாசிங்க, அதுக்கப்புறமா தான் ரோமர் புத்தகத்தை நம்ம வாசிக்கணும் அந்த ஆண்டுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எபேசியர், கொலோசியர் அந்த புத்தகத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் பிலிப்பியர், பிலமோன், 1 தீமோத்தேயு, தீத்து, 2 தீமோத்தேயு, யூதா, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம். இந்த முறையை நீங்கள் படித்து பாருங்கள், நிச்சயமாகவே வேதத்தை உங்களால் ஈஸியாக கையாள முடியும். அந்த வரலாற்று சம்பவங்களையும் ஈஸியாக கையாள முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் புரிஞ்சு கொள்றதுக்கு. எத்தனையோ பேர் பைபிள் அட்டவணைப்படி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிந்துதான். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த வரலாற்றிலே நடந்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த வேத பகுதி எப்படி வாசிக்கணும்னு தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.